ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப டேஸ்டியான டக்குன்னு செய்யக்கூடிய எக்கை வச்சு ஒரு எக் கிரேவி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு 2 தக்காளி, பூண்டு, 2 பெரிய வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் பச்சை மிளகாய் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, கடாய் நல்லா ஹீட்டான உடனே நம்ம அதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்க போகிறோம். நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அதில் நம்ம பட்டை, சோம்பு இதெல்லாம் போட்டுட்டு இது கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் அதில் நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற அந்த வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா வதக்கி விட போகிறோம். இந்த ஆனியன் வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் எந்த கிரேவிக்குமே ஆனியன் ஃபஸ்ட்டு நல்லா வதங்கிடுச்சுனாலே நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும். இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்கிற பூண்டையும் சேர்த்து வதக்குனதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற அந்த தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறோம். வதக்குனதுக்கப்புறம் இப்போ இதில் மசாலா வந்து நம்ம சேர்க்குறோம். இது வந்து கரம் மசாலா சேர்த்துக்கிறோம், அப்புறம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறோம், அப்புறம் நம்ம பெப்பர் தூள் சேர்த்துக்கிறோம். இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வீட்டில் ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த மல்லி பொடியையும் நம்ம இதில் 1 ஸ்பூன் நல்லா சேர்த்துக்கிறோம். சின்ன ஸ்பூன் அப்படின்னா 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, இதுனா 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மிளகாய் தூளையும் நம்ம சேர்த்தாச்சு. இப்போ அந்த மசாலாவில் வந்து நம்ம நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா பெரட்டி விட போகிறோம். இந்த மாதிரி பெரட்டினதுக்கப்புறம் கறி மசாலா பொடியும் நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு இப்போ பெரிய ஸ்பூன் அப்படின்னா 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, சின்ன ஸ்பூன் அப்படின்னா அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் வதக்குனதுக்கப்புறம் நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம தண்ணி சேர்த்துக்க போகிறோம். 1 டம்ளர் தண்ணி இதுக்கு போதுமானது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்க போகிறோம். உப்பு சேர்த்து இதை நல்லா கலரி விட்டுட்டு நல்லா கொதி வந்த உடனே இதை நம்ம மெயினான நம்ம எக்கை வந்து இதில் சேர்த்துக்க போகிறோம். இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி சேர்க்குறனால அந்த மசாலா வந்து இதில் ஃபுல்லாக இறங்கி வந்திருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மசாலா வந்து இதில் ஃபுல்லாக இறங்கி இதில் வந்து கிரேவி நல்லா வந்திருக்கும். இதை நம்ம ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே மூடி வச்சிடலாம். மூடி வச்சதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. நீங்களே பாருங்கள், இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை நம்ம சப்பாத்தி, தோசை எல்லாத்தையுமே ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு இதே மாதிரி ரெசிபி வேணுன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.